இதில் வேல் ஒன்று கொடுக்கலாம் வாயிசனுக்கு. எங்களுடைய வாயிசன் பிரித்தானியாவினுடைய அரண்மனையிலே வாயிசனுக்கு முருகன் ஒன்று கொடுக்கலாம். முருகன் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து வளர்ந்து வார நேரம் வந்து வாயிசன் வந்து இசைத்துறையில் வந்து மிக பெருதுவக்கம் தன்மனை சான்றோன் என கேட்டதா என்று. எனவே வேலோடு இருக்கிறாய் நீ. அந்த வேல் எப்படி நீதியினுடைய அடையாளமாக. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இனிவெல்ல அணைக்கன் வந்து இனிவெல்ல வந்து வாயிசன், அதாவது எங்களுடைய ஈழத்து பாடகர் வாயிசன் அவர்களை வந்து இனிவில் மக்கள், ஊர் மக்கள் மற்றும் இங்கே இருக்க பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கௌரவிக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று நடந்து வருகிறது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இருக்க போது இங்கே என்னென்ன விடயங்கள் நடக்குது என்ற விடயங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளப்படும். குறிப்பாக வந்து வாயிசனை வந்து பிரித்தானியா குடும்பம் வந்து அழைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருக்கிறது. மற்றும் வேறு உறவுகளே முதலாக இந்த காணொலியை பார்ப்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிகள் போகலாம். துணிவில் கந்தசாமி கோயில் அடியில் நிற்கிறோம். வந்து எங்களுடைய பாடகர் நடிகர் வாயிசன் அவர்களை வந்து ஊர் மக்கள் பிரமுகர்கள் வந்து அழைத்து கூட்டி வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பாருங்கள், இனிவில் கந்தசாமி கோயிலை பாருங்கள். இதுக்கு முன்னால் தான் வாயிசனை வந்து கூட்டி அழைத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், இதில் அம்மா அப்பா மற்றது சகோதரங்கள் மற்றது சொந்தக்காரர் மற்றது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து எல்லாருமே இருக்கிறோம். இதில் வேல் ஒன்று கொடுக்கலாம் வாயிசனுக்கு. பாருங்கள், மேள வாத்தியங்கள் மூலங்க வந்து வாயிசனை வந்து அழைத்து கொண்டு போகிறதுன்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இருக்குது. உண்மையிலேயே வந்து எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து வளர்ந்து வார நேரம் வந்து வாயிசன் வந்து இசைத்துறையில் வந்து மிகவும் ஒரு முன்னுதாரணமாக இந்த இளைஞர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை வந்து அழைத்து கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அவரை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அப்படியே அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொண்டு இருப்போம். வாயிசன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் இவர்கள் கலைஞர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறோம். வாயிசன் அவர்கள் இந்த விழாவினுடைய முதல் நிகழ்வான மங்கள விளக்கேற்றலோடு இணைகின்றோம். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக அன்புக்குரிய சிவலிங்கம் அண்ணா அவர்கள்,
கற்றவர் காய்வது காமனையே கனல் வெளி காய்வது காமனையே அற்றமறைப்பதும் கும்பணியே அமரர்கள் செய்வதும் குன்பணியே பெற்ற முகந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே. ஈர்த்த பொழுதில் பெருதுவர்க்கம் தன்மனை சான்றோன் என கேட்டதா என்று பிரித்தானியாவுக்கு செல்ல இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு 3 நாள் சூட் இருக்குது. 20ஆம் தேதி எனக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்குது. அதுக்காக அதை விருப்பமாட்டா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கமைய இது நானோ திருமணம் சாரோ செய்த நிகழ்ச்சி அல்ல. இது இனிமேல் இருக்கிற அனைத்து பொது அமைப்புகளும் இன்றைக்கு எல்லா பொது அமைப்புகளும் வந்திருக்கிறாங்க. இனிமேல் இந்து விளையாட்டுக் கழகம், அண்ணா வாசியாலய விளையாட்டு சரசம நிலையம், கலாயுதி சரசம நிலையம், அமரகவை விளையாட்டுக் கழகம், முருகன் இனிவில் கருணாசர இளைஞர்கள், இனிவில் அறிவாலயம், இனிவில் வட்டவினி இளைஞர்கள், அப்படி அத்தனை அமைப்புகளும் சேர்ந்தா இந்த விழாவை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் பங்களிப்பு நிலை இருக்கு. அதுக்கமைய நான் முதலாவதாக நான் இங்கு இந்த முதலாவது நான் நன்றி சொல்ல போன வேண்டாம். எல்லாம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடக்கையில் நான் பரநாசர பிள்ளையார் கோயிலில் வரவேற்பு துவங்க சிவலிங்கம் ஐயா சொன்னார். நான் இணுவில் பரராஜசேகர விநாயகனை, இணுவில் கந்த பெருமானை மனதிலே இருத்தி பிரார்த்தித்து இன்றைய விழாவினுடைய மதிப்பார்ந்த தலைவர் அவர்களே, ஆசிரியர் வழங்கிய சிவாச்சாரியர்களே, அவையங்கண் வீட்டிருக்கின்ற மதிப்பார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே, எங்கள் சைவ சமயத்தினுடைய காவலராக எங்களை நெறிப்படுத்துகின்ற மூத்தோர் சச்சிதானந்தன் ஐயா அவர்களே, பேராசிரியர் தேவராஜா அவர்களே, பேராசிரியர் ஸ்ரீ கணேசன் அவர்களே, சபையில் இருக்கின்ற கல்விமான்களே, இந்த விழா நாயகனை பெற்றெடுத்திருக்கின்ற தாய் தந்தையரே, விழா நாயகன் அன்புக்குரிய வாகீசன் அவர்களே, கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். ஒரு சிறு குழந்தையாக வாகீசனை கண்ட நான் இன்றைக்கு அரியாசனத்தில் இருத்திவிட்டு கீழே இருந்து அவனை ரசித்து கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாகீசனுடைய தாயார் எனக்கு மருமகள், என்னுடைய அம்மம்மாவனுடைய கூட பிறந்த சகோதரியினுடைய கூட்டப்பிள்ளை தான் வாகீசன். இனி நீங்கள் எல்லாம் சொல்லுவீர்கள், இப்படி பெருமைக்குரியவராக வந்தோடனே சொந்தங்கள் எல்லாம் கொண்டாடுவோம். வாகீசனுடைய அண்ணன் இங்கே இருக்கின்றார், உமாகரன் ராசையா என்று அவன் சொல்வன்மையுடையவன். இவன் ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் ஒரு பேட்டியிலே இதெல்லாம் பேசுகிறீர் என்று யாரோ கேட்க அவன் சொன்னான், ஆறு திருமுருகன் எங்களுக்கு அம்மப்பான். அதை இங்கிலாந்தில் இருந்து அந்த செய்தியை கேட்டவர் எனக்கு அடித்து சொன்னார், உங்களுக்கு பேரப்பிள்ளை எல்லாம் இருக்கும். அதில் நான் கல்யாணம் கட்டாட்டிலும் நிறைய பேரப்பிள்ளை இருக்குது என்று சொன்னேன். இப்படி ஒரு தம்பி இன்றைக்கு உங்களோட பேரை உச்சரித்திருக்கிறார், நல்லா பேசுகிறார். எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் சொல்லித்தான் எனக்கு இவன் நல்லா பேசுகிறான்னு தெரியும். அதுபோலத்தான் இன்றைக்கு உலக அரங்குக்கு போய்த்தான் வாகீசன் எனக்கு தெரியும். நாங்கள்
துஷ்யந்தின் மகன் சின்னவன் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியிருக்கிறான். ஜப்னாயிட்டுக்கு போகல, இங்கே தான் இருக்கிறான். கிண்டர் காலேஜுக்கு போகிறான். பெரியவன் ஜப்னாயில் படிக்கிறான். மகள் டான்ஸ் பழகிறான். தாய் வீட்டுக்கு வருவாள், தந்தை வருவார், இப்படி கழிச்சிட்டு போகும். ஆனால் வாகிசன் சர்வதேச அரங்கிலே இந்தியாவிலே இப்படியெல்லாம் பிரபல்யம் பெறுகிற போது வாகிசனுடைய ஒரு யூடியூப்பை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இங்கே தலைவர் அமிர்தலோஜன் சொன்னது போல அருணகிரிநாதர் இணுவில் வந்து பிறந்திருப்பது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி. சொல்ல எப்படி முந்திக் கொண்டு வருகிறது, அந்த சொல்லு பெருமதியா வருகிறது, எப்படி சுவையா வருகிறது, இசையா வருகிறது, தாள லயத்தோடு வருகிறது என்று பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள், எத்தனை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு 23 வயது இளைஞன்ற பாட்டை மூத்தோர் தொடக்கம் குழந்தைகள் வரை இன்றைக்கு அபிநயம் பிடிக்கிறார்கள் என்றால் அது இணுவிலுக்கு பெருமை தான். அது இவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தெய்வீக சக்தி என்றுதான் நான் நினைக்கிறேன். பெரிய ஆச்சரியம். இப்ப எப்ப ஃபேன் போன திறந்தாலும் ஆரோ இவனுடைய பாட்டுக்கு குழந்தை அபிநயம் பிடிக்குது, கணவன் மனைவி அபிநயம் பிடிக்கிறார்கள், கேரளக்காரன் அபிநயம் பிடிக்கிறார்கள். இது என்ன நுட்பம்? தமிழ் வேத தட்சிணாமூர்த்திட்ட கேட்டவள் நம்ம இடத்துக்குள்ளே ஏதாவது இருக்காள், உனக்கு என்னடாப்பா அவளுக்கு இருக்கு. பெரிய ஆச்சரியமாக இப்ப அவருக்கே தெரியுமோ தெரியாது. இன்றைய காலையிலே அவருக்கும் உறவினர், எனக்கும் ஒன்றவிட்ட சகோதரன் வைத்திய நிபுணர் சோமசுந்தரம் ஜெயசுந்தரம், உங்களுக்கு தெரியும், வெலிக்கடை சிறையிலே இறந்த டாக்டர் ராயசுந்தரத்தினுடைய சகோதரன். இவருக்கு பேரன் தான் எனக்கு சகோதரன். அவர் இன்றைக்கு காலையில் எடுத்து சொன்னார் ஒரு பெரிய அற்புதமான ஒரு செய்தி. இன்றைக்கு இவருடைய நிகழ்ச்சியிலே சொல்லுங்கள் என்னென்னு கேட்டார். விக்டோரியா எலிசபெத் மகாராணியினுடைய அரண்மனையிலே தைப்பொங்கல் விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிலே இவன் பாடி ஆடுவதற்கு அனுமதி கிடைக்கும். லிபியன் நாதஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற கலைஞன் புல்லாங்குழல் சில வாத்தியங்கள் இந்தியாவை சேர்ந்தவர் வாசிக்க இருக்கிறார். எங்களுடைய வாயிசன் பிரித்தானியாவினுடைய அரண்மனையிலே பாடுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று காலையிலே அவர் அந்த தகவலை சொல்லி இன்றைக்கு பாராட்டு விழா. அதுபோல சசி என்ற அவருடைய நண்பர் இங்கிலாந்திலே தமிழர் நடுமையத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கின்றவர் ஒரு செய்தி போட்டிருக்கிறார். வாயிசனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஆண்டு இங்கிலாந்தினுடைய அரண்மனையிலே தைப்பொங்கல் கொண்டாடுவதற்கு இவ்வளவு நாள் தீபாவளி, இப்போது தைப்பொங்கல் கொண்டாடுகிற அனுமதி, அதிலே இவருடைய நிகழ்ச்சி இருக்கிறது. அது ஒரு பெரிய பாக்கியம்தான். நாங்கள் ராமநாதன் விக்டோரியா அரண்மனையிலே போய் பேசினார். எங்களுடைய யாழ்ப்பாணத்தை அடங்காத்தவுடன் சுந்தரலிங்கம் எலிசபெத் மகாராணிக்கு கணிதம் படிப்பித்தார் என்று யாழ்ப்பாணத்தில் ஒரு வரலாறு பேசப்படுகிற போது இப்பொழுது வாகீசன் சந்தக்கவி பாட போகிறான். அந்த பெரிய பிரித்தானிய அரண்மனையிலே என்கின்ற செய்தி முழு தமிழருக்கும் பெருமை, ஈழத் தமிழர்களுக்கு கிடைத்த மாபெரும் பெருமை. எனவே நான் காலையிலும் யோசித்தேன், வாகீசனுடைய பாட்டி, அங்கே தாயுடைய பேத்தியார், அவர்கள் நடுவில் பரராஜசேகர பிள்ளையார் கோயிலை தொண்டு செய்து கொண்டிருப்பார். பேரன் குமாரவேல் என்றவருக்கு பேர் பொழுதுபடும் மட்டும் கோயிலில் நின்று விளக்கு துடைத்து கோயிலை துப்புரவு செய்து கோயில் பணி யாரோடும் பேச மாட்டார், கோயிலை எந்த நேரம் சுத்தம் செய்வார். அந்த விளக்கேற்றிய அந்த பரம்பரைக்கு இன்றைக்கு ஒரு விளக்கு கிடைச்சிருக்கு. கோயிலில் விளக்கேற்றி தொண்டு செய்த அந்த குடும்பம், அதைத்தான் நான் கண் முன்னாலே இந்த குடும்பத்தை பார்த்தேன்.
துஷ்யந்தியும் நல்ல கட்டிக்காரி தாய், இடையில படிப்பை குழப்பிட்டால் எல்லாருக்கும் கவலை. ஆனால் தான் படிப்பை குழப்பினாலும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் உச்சம் தொட வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய மகா காரியம். இன்றைக்கு உமாகரன் ஒரு சட்டத்திறனியாக வந்துவிட்டால். கொழும்பிலே, நீர்கொழும்பிலே இவர்கள் சின்ன வயதிலே இருந்தார்கள். இவன் கொழும்பு நீர்கொழும்பிலே விஜயரட்னம் மகாவித்தியாலயத்தில் சின்ன பிள்ளையார் படிப்பதாக துஷ்யந்தி கொழும்பிலே கண்டு எனக்கு சொன்னார். பிறகு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து விட்டார். அங்கே இருக்கிற போது சிங்களத்தை படித்து விட்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அரச உத்தியோகத்தர்களுக்கான சிங்கள கற்பித்தல் வகுப்பை நடாத்தி கொண்டிருப்பது துஷ்யந்த். இவன் என் முப்பாட்டன் ராவணன் என்று பாடிக்கொண்டிருக்கிறான். தாய் அரச உதவி அரசாங்க பிரதேச செயலர்மார் உத்தியோகத்தர் எல்லாருக்கும் சிங்களம் படிப்பிக்கிறார். இவன் முப்பாட்டன் ராவணன் என்று அவன் எந்த நாளும் உச்சரிக்கிறான். அது ஒரு கல்வி குடும்பம், கலை குடும்பம். எனவே எனக்கு பெருமை, கோயிலே தொண்டு செய்பவர்கள், தேவாரம் பாடுகிறவர்கள், கூட்டு பிரார்த்தனையிலே பங்கு பெற்றுகிறவர்கள் தோற்று போவதில்லை. அது உண்மை. அந்த தோற்று போகாத செய்தி தான் இன்றைய செய்தி. இவருடைய இசை ஆற்றலை பற்றி, நடன ஆற்றலை பற்றி எல்லாரும், கலைஞர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். இந்த மண்ணிலே ஒல்லாந்தர் காலத்திலே சின்னத்தம்பி புலவர் என்ற பெரும் புலவர் சிறையிலே அடைக்கப்பட்ட போது தன்னுடைய தெய்வீகத்தினாலே தெய்வத்துக்கு பாமாலை பாடி சிறை உடைத்து ஒல்லாந்தர் காலத்திலே வெளியே வந்து ஒரு பெரும் புலவனாக இருந்தார் என்று ஈழத்து புலவர் சரித்திரம் பேசுகிறது. இந்த மண் இயலிசை பாரதி மகாவித்வான் வீரமணி ஐயரை சர்வதேசமும் அறியும் கற்பகவல்லி பாடலினார். தவில் மேதை தட்சிணாமூர்த்தி 14 வயதிலே இந்த இணுவிலே பரமானந்தவல்லி அம்மன் ஆலயத்திலே வடிவேல் சுவாமிகளுடைய தலைமையிலே 14 வயதிலே அரங்கேற்றம் செய்தார். அந்த அரங்கேற்ற விழா வடிவேல் சுவாமிகள் பேசியது இந்து சாதனத்திலே இருக்கிறது. 14 வயது தட்சிணாமூர்த்தி. அது தட்சிணாமூர்த்தி மாபெரும் வித்துவான். நான் அவருடைய கச்சேரி எல்லாம் பார்த்தேன். பெரும் கூட்டம் வந்திருக்கிறீர்கள். அமிர்தலோஜன் சொன்னது போலத்தான் காரைக்கால் சிவன் கோயிலே கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. இரவு 10 மணிக்கு தொடங்கின கச்சேரி இரவு 12:30 1 மணிக்கு ஒரு குட்ஸ் ட்ரெயின் அந்த பாதையாலே வந்தது. எல்லா வித்துவான்களும், நாச்சுமாவில் கணேசன், கைதடி பழனி எல்லாரும் வாசிப்பதை விட்டு விட்டார். இப்போ ட்ரெயின் அப்படியே கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு போய் இணுவில்ல நிற்கிது. நிற்கிற சத்தமும் கேட்கும், அது பிரேக் அடிக்கிற சத்தம். தட்சிணாமூர்த்தி அந்த நடையை எடுத்தார். சுக்கு புக்கு சுக்கு புக்கு சுக்கு புக்கு. எல்லாரும் வாரம் செய்தார்கள். கடைசியில் அந்த ரயில் எப்படி சத்தம் போட்டு அப்படி பிரேக் அடித்து நிற்பது போல தன்னுடைய கரத்தினாலே செய்தார். ஆன்று எல்லாரும் அலறினார். அந்த மேதைக்கு அப்போ 43 வயசு. ஒரு கொஞ்சம் வயசுல அடுத்தடுத்த வருஷம் பிறந்துட்டார். அப்படி மகா மேதைகளை இந்த மண் தந்தது. பெரும் புலவர்களை தந்தது, பெரும் வித்துவான்களை தந்தது. கவிஞர் சாவை பஞ்சாச்சரம் மிக சின்ன வயதிலே சாகித்ய மண்டல பரிசு பெற்றார். பல பெரிய பேராசிரியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். சபா ஜெயராஜா தொடக்கம் இது ஸ்ரீ கணேசன் மற்றும் தேவராஜா சார். இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் முதல் பேராசிரியராக வந்திருப்பவரும் இணுவிலை சேர்ந்தவர் தான் சபா. இன்றைக்கு இணுவில் நிறைய பேராசிரியர்கள் இருக்கிறார், மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறார், நடிகர்கள் என்று ஒரு லிஸ்ட் இருக்கு. மரம்புல சச்சியானந்தையாக்கு இருக்கு. முதல் பேர் இணுவில் தவமணிது. அதுக்கு பிறகுதான் ராதிகா மற்ற நடிகர்களுடைய பேர் எல்லாம் இருக்கு. இப்போ அவ்வளவு பேர் படத்தோட கொண்டு வந்து நாகக்குடியில் இருக்கிற மியூசியத்தில் போட்டிருக்கு. தவமணி தேவி இணுவிலை சேர்ந்தவர், சினிமாவுக்கு போனவர். இணுவில் இருந்து தான் ஒரு பெண்மணி கூட கதாபாத்திரமாக நடனத்திலே வல்லவராகி
இந்திய சினிமாவிலே எத்தனையோ படங்களில் நடித்து இந்தியாவிலேயே அவருடைய வாழ்க்கை முடியும். எனவே நான் பாகிசனை வாழ்த்துகிற போது ஏன் இந்த வரலாறு சொல்லுகிறேன் என்றால், இந்த பூமி கலைமலிந்த பூமி இடுவில் என்று சொல்லுவதற்கு ஏதோ ஒரு மாபெரும் சக்தி உண்டு. இந்த கோயில் வீதியில் பிறந்த தவமணி தேவி, பிள்ளையாருடைய வீதியில் பிறந்த வீரமணி ஐயர், சிவகாமி அம்மன் கோயில் வீதியில் பிறந்த சின்னத்தம்பி புலவர், இப்படி ஒரு பரம்பரை, மஞ்சத்தடியில் பிறந்த தட்சிணாமூர்த்தி எல்லாரும் கோயிலுக்கு பக்கத்தில் பிறந்தார். உலக அரங்கிலே பேசப்பட்டிருக்கிறார். எனவே பாகீசனுக்கு தனகோவி என்னோடு உரையாடிய போது பெருமையாக இருக்கிறது அன்னையண்டார். சரி, பெருமையாக இருந்தால் நாங்கள் அதை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று ஒரு 5 நாளைக்கு தான் என்னோட பாஜர் இன்றைய பார்த்தா இவ்வளவு பேர் கூட்டமாக வந்திருக்கிறார். எனவே தனகோவிக்கு என்னுடைய நன்றியை சொல்லியிருக்கிறேன். இது ஒரு நல்ல விழா. பாகீசனுக்கு நான் பேரன் என்ற முறையில் நல்ல ஒரு அறிவுரையை சொல்லுகிறேன். எப்படி வேல் வச்சிருக்கிறையோ அந்த வீரவேல், தீரவேல், ஞானவேல், வெற்றிவேல், அந்த ஞானத்தை காப்பாற்றும். வேலுக்கென்று சில வேலைகள் இருக்கு, வேலுக்கென்று சில ஒழுங்குகள் இருக்கு. கலைஞர்களை கெதியா கவர்ந்து விடுவார்கள் ரசிகர்கள். கலைஞர்களை கெதியா கவர்ந்து கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் சோமபானமும் கொடுப்பார்கள். கலைஞன் காப்பாற்றப்பட வேண்டும். எங்களுக்கு நீ சொத்து, உன்னை நம்பித்தான் இந்த ஊர் பெருமை கொண்டாடி இருக்கிறது. எனவே வேலோடு இருக்கிறாய். நீ அந்த வேல் எப்படி நீதியினுடைய அடையாளமாக, தர்மத்தினுடைய அடையாளமாக, எங்கள் தமிழினுடைய அடையாளமாக, தெய்வத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றதோ, உனக்கு தெய்வம் தந்த அந்த கொடையை காப்பாற்று. இன்றைக்கு எல்லாரும் என்னை பார்த்து குழந்தை முருகனாக கும்பிடுவது போல கும்பிடக்கூடியதாக நீ வாழ வேண்டும் என்று உன்னை ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன்.